ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். ஹாய் ரமன், வெல்கம் பேக் ரமன். ஹாய்ண்ணா ஹாய். ஹாய் ரமன். ஸோ அதான் நாளைக்கு வந்து ஒரு சிஎஸ்கேக்கு மேட்ச் இருக்கு ரமன். சிஎஸ்கே விசஸ் எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச்மே வந்து லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டு தான் வராங்க. சிஎஸ்கேவும் இப்போ நல்ல மொமெண்டம்ல இருக்காங்க. இப்போதான் ரெண்டு மேட்சா வின் பண்ணிட்டு இருக்காங்க ரமன். ஸோ ஹைதராபாத்ல மேட்ச் எப்படி பார்க்குற? ஏன்னா அந்த சைட்ல வந்து எல்லாம் அவங்களும் ஒரு கடப்பார பேட்டிங் வச்சிருக்காங்க. சிஎஸ்கே நல்ல ஒரு மொமெண்டம்ல இருக்காங்க ரமணா. ஆனா ஒரு சேட் நியூஸ் என்னன்னா, கலீல் அகமதுக்கு இன்ஜுரி. ஸோ அவர் ரூல்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு பதிலாக யார் வருவாங்க என்ன, அதை பத்திலாம் பேசலாம் ரமணா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ்கே இப்போ இருக்கிற மொமெண்டம் நீ எப்படி பாக்குற ரமணா, சிஎஸ்கே டீம்? இப்ப இருக்கிற மொமெண்டம் அப்படியே இருந்தாலே நல்லா இருக்கும். நான் ஆக்சுவலி நான் பாக்குறேன். இப்ப நம்மளுக்கு ஒரே ஒரு குறைச்சல் என்னன்னா வந்து ருத்ராஜ் ஒழுங்கா ஆட மாட்டாரு. அவருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா கண்டிப்பா ஒரு பக்காவான ஒரு பேட்டிங் லைன் அப் நமக்கு. அது இல்லைன்னா கூட இப்ப வந்து நமக்கு எஃபெக்ட் பண்ணல வின்னிங் சைடுனால. அண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் இப்ப கலீல் அகமது ஒரு பெரிய ஒரு லாஸ்னா நமக்கு. ஆக்சுவலி சூப்பரா போட்டு இருந்தாரு பவர் பிளேல. இப்போ பவர் பிளேல அவரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி யார் வருவான், மேட் என்ட்ரி எனக்கு தெரிஞ்சு செம்மடியா அடிச்சிருக்காங்க பவர் பிளேலயே. அவரு ஸ்விங் பண்ணுவாரு. மேட் என்ட்ரிக்கு அவ்வளவு ஸ்விங் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்விங்கிங் கேப்பபிலிட்டி வந்து மேட் என்ட்ரிக்கு இருக்கான்னு. மேட் என்ட்ரி விளையாட முடியுமா? ஃபர்ஸ்ட் விளையாட முடியாது. ஒரு ஒரு இந்தியன் பிளேயர் தான் விளையாட முடியும் ஆக்சுவலி. மேட் என்ட்ரி ஆடணும்னா வந்து அந்த அகேல் ஹுசேனை வந்து உட்கார வைப்பாங்களான்னு தான் பார்க்கணும். பட் அகேல் ஹுசேன் நல்லா போட்டுட்டு இருக்காரு, அந்த மூவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா அது பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா அந்த முகேஷ் சௌத்ரி அவர் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாருன்னு நமக்கு தெரியலனா, கலீல் அகமதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா அவர் வருவாரான்னு தெரியல. பட் இருக்கிறத வச்சுதான் நம்ம பண்ணணும். பட் அபிஷியலா இன்னும் தெரியல நம்ம கலீல் அகமது ட்ராப் அவுட்டா என்னன்ட்டு. சோ நம்ம பாப்போம்னா. அதான் ரூல்ட் அவுட்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க, இன்ஜுரி அப்படின்ட்டு. இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி அந்த முகுல் சௌத்ரிய ட்ரை பண்ணலாம் ரமணா. ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு பேட் பவுலர் இல்ல. பட் கலீல் அளவுக்கும் இம்பாக்ட்ஃபுல் கொடுக்க முடியுமான்னு தெரியாது. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஆடி இருக்காரு, ரெண்டு மூணு மேட்ச் சிஎஸ்கேக்காக ஆடி இருக்காரு. ஸோ ஓரளவுக்கு டீசென்ட் பவுலர் தான். மும்பையை சேர்ந்த பவுலர் அவரு. ஸோ மும்பை டொமஸ்டிக் மேட்சஸ்ல நிறைய ஆடி இருக்காரு. ஸோ ட்ரை பண்ணலாம். நாட் அ பேட் ஆப்ஷன் தான். பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்றோம்னா. ஸோ அப்படியே சிஎஸ்கே பேட்டிங் பார்க்கலாம்னா, போன மேட்ச்ல நம்ம லைட்டா அந்த ஒரு பினிஷிங் சொதப்புனாங்க. லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல 40 ரன்ஸ் கூட அடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணுவாராம்னா? பேட்டிங் எப்படி பாக்குறேன்? அதான் நான் போன வாட்டி வந்து எப்படின்னா அந்த பிட்ச் எப்படி இருந்துச்சுன்னா வந்து பேட்டுக்கு நல்லா ஹிட் ஆச்சு. ஸோ யாராலுமே ஸ்விங் பண்ண முடியல ஒழுங்கா. அது நம்ம பேட்ஸ்மேன் மேலதான் தப்பு. பவுலர்ஸ் அவ்வளவு சூப்பரா போட்டாங்கன்னா, பவுலர்ஸ் தியாகி வந்து கரெக்டா யாக்கர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாரு. அது இல்லாம 140 பிளஸ் கன்சிஸ்டன்டா போட்டுக்கிட்டே இருந்தாரு. ஸோ அது ஒரு அட்வான்டேஜா போச்சு கேகேஆருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த மிடில் ஆர்டர் இது ஒரு நல்ல சைடு தானே. ஆக்சுவலி நம்மளது ஒரு நல்ல சைடு தான். நினைச்சாங்கன்னா அடிக்க முடியும். கடைசி 5 ஓவர்ஸ்ல 50 to 60 ரன்ஸ் அடிக்க கேப்பபிளான பேட்ஸ்மேன் தான் நம்ம கிட்ட இருக்காங்க. சிவம் துபே பத்தி நமக்கு தெரியும், வேர்ல்ட் கப்ல எப்படி ஆடினாருன்ட்டு. ஸோ ஈ கேன் ஹிட். எதுவுமே சொல்றதுக்கு இல்லை, ஈ கேன் ஹிட். அதுதானா. கரெக்ட் கரெக்ட் ஆமா. அதான் நீ சொன்ன மாதிரி சிவம் துபே, அவரு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஆர்டர் முன்னாடி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நம்பர் 4 நம்பர் 5ல. அண்ட் பிரவிஸ் இப்பதான் வந்திருக்காரு. நல்ல இன்னிங்ஸ் இன்னும் கொஞ்சம் பிக்கப் பண்ணிடுவாரு வர மேட்சஸ்ல. அந்த பவர் பிளே மேட்சப் அப்படியே பார்த்தோம்னா, மேட்சப்னு இல்ல. பட் போன மேட்ச்ல அந்த எஸ்ஆர்ஹெச்ல வந்து அந்த பிரஃபுல் ஹிஞ்சே, அந்த யங்ஸ்டர்ஸ், அப்புறம் அந்த ஷக்கேப் உதேன், அந்த ரெண்டு பவுலர்ஸுமே வந்து செம்மையா போட்டாங்க அகைன்ஸ்ட் ராஜஸ்தான். ஸோ அந்த ரெண்டு பவுலருக்கு அகைன்ஸ்டா நம்ம ஓப்பனர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணணும்னு நினைக்கிறியா? ஏன்னா புதுசா வராங்க, ஃப்ரெஷ்ஷா அந்த பசங்க வந்து போடுறாங்க. நல்ல பவுன்சர், நல்ல ஸ்விங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது செமையா இருந்தது, ஒரு டெஸ்ட் மேட்ச் பார்த்த மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் அவங்க பவுலிங் போடும்போது போன மேட்ச்ல. ஸோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா நம்ம பேட்டர்ஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? அதான் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க போட்டது வந்து டெஸ்ட் மேட்ச் லென்த் தான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அது அது எந்த ஒரு அனாலிட்டிக்ஸும் அனலைசிஸும் இல்லாம வந்து பேட்ஸ்மேன் ஆடி இருப்பாங்க. ஸோ அவங்களால கணிச்சிருக்க முடியாது. மேபி நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து அவங்க ரெண்டு பேரையும் அனலைஸ் பண்ணிட்டு வருவாங்கன்னு தோணுது எனக்கு, சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ்லாம். ஸோ பார்த்து விளையாடவும் சான்ஸ் இருக்கு, போட்டு அடிக்கவும் சான்ஸ் இருக்கு. நான் நினைச்சேன் ஓகே இங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் போட்டாங்க, செகண்ட் மேட்ச் அடிப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு தோணுச்சு. பட் ஆனா போத் ரெண்டு பேருமே நல்ல பவுலர்ஸ் தானா. நல்ல ஒரு டெஸ்ட் லைன் அண்ட் லென்த்ல போடுறாங்க. எப்படி ஒரு அன்சுல் கம்போஜ் நம்மளுக்கு எப்படி ஒரு டெஸ்ட் அண்ட் லைன் லென்த்ல போடுறாங்களோ அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ செமையா போடுறாங்க. நான் பார்ப்போம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அதான் நான் வந்து சஞ்சு வந்து எப்படி ஆடுவாருன்னு அதான் வெயிட் பண்ணி பாக்குறேன்னா, நீ சொன்ன மாதிரி அப்படி ஏதாச்சும் அசிஸ்டன்ஸ் இருக்கு பவுலிங்ல அப்படின்னா, ஒரு ஓவர் பொறுமையா ஆடிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் பார்த்து ஆடிட்டு அதுக்கப்புறம் கூட அட்டாக் பண்ணலாம்.
ஸோ சஞ்சு எந்த மாதிரி அப்ரோச் எடுக்க போறாருன்னு பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். அதுதான் நம்ம சிஎஸ்கே பேட்டிங் நமக்கு தெரியும். இப்போதைக்கு ஒரு செட் பேட்டிங்கா இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கன்சிஸ்டன்டா 200 அடிக்கிறாங்க ரமணா, அது ரொம்ப ப்ளஸ் பாயிண்டா நான் பாக்குறேன். நல்லா இருக்கு பேட்டிங். அப்படியே வந்து நம்ம சிஎஸ்கே பவுலிங்கே வருவோம் ரமணா. அங்கதான் கலீல் அகமது இல்ல. ஸோ நம்ம சொன்ன மாதிரி முகுல் சௌத்ரியோ இல்ல வேற யாராவது வரணும். நீ சொன்ன மாதிரி ஒருவேளை மேட் என்ட்ரி உள்ள எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? அகீல் உசேனை உட்கார வைக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது? இல்லண்ணா இப்ப பாத்தீங்கன்னா வந்து டெவல் பிரேக்ஸ தூக்க முடியாது. அண்ட் இவரு சாரி ஓவர்டர்னு தூக்க முடியாது. நல்லா செம்மையா பவுலிங்கும் பேட்டிங்கும் ஆடுறாரு. அண்ட் இவரு அகில் ஹுசைன் பவர் பிளேலயே நல்லா போடுறாருன்னா சோ அவருமே தூக்குறது வேஸ்ட் தான். 100 கண்டிப்பா தூக்க முடியாது. ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு வந்து டெத் மிடில் ஓவர்ஸ் அவர் தான் தாங்கி பிடிக்கிறாரு நமக்கு. சோ அவருமே வந்து தூக்க முடியாது. சோ இவங்க 4 பேர் ஆடுவாங்க தான் தோணுது. மேட்டன் நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த முகேஷ் சௌத்ரி அவர் தான் உள்ள வருவாருன்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் எனக்கு தோணுது. அது இல்லாம ஒரு டாக் இருக்கு, எம்ஐல இருந்து ஒரு பவுலர் வந்து இப்ப அவர் பேரு எனக்கு மறந்துருச்சு. அவர் வந்து ஆகாஷ் மத்வால்னு நினைக்கிறேன், ஆகாஷ் மத்வால். அவர் வந்து ஆஹ் ட்ரேட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணு ஒரு நியூஸ் இருந்துச்சு. சோ பாப்போம்னா அது என்ன பண்றாங்கன்ட்டு. ஒரு ப்ராப்பரான நியூஸ் இல்ல. மேபி இப்ப ரீப்ளேஸ்மெண்டா கலீல் அஹ்மதுக்கு பதிலா முகேஷ் சௌத்ரி ஆடுவார். கரெக்டா. அந்த ஆகாஷ் மத்வால் அது சும்மா ஒரு ரூமரா இருந்தா கூட அது கேட்க நல்லா தான் இருக்கு. அவன் நல்ல பவுலர் தான் அவருமே. ஸோ அப்படி பண்ணி வாங்கினாலும் நல்ல ஒரு மூவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம் அது அடுத்த ஃபியூச்சர்ல. இப்போதைக்கு அதான் ரம்னான். இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ் தான் நான் பார்த்தேன். அந்த என்னன்னா இதுல சோஷியல் மீடியால வந்து மேட் இவர் இருக்கல மேத்யூ ஷாட், அவரை வந்து ட்ரை பண்ணலாமா? ஏன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னரு, டாப்ல அங்க 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச்ல. ஸோ ஒரு பவர் பிளேல ஒரு 2 ஓவர் ட்ரை பண்ணி பேட்டிங் ஒரு மிடில் ஆர்டர்ல ஆட வைக்கிற மாதிரி அகேல் ஹுசேனுக்கு பதிலாக இவர் எடுத்துட்டு வர முடியுமான்னு பேசிட்டு இருக்காங்க. அது மாதிரி எதுவும் சான்ஸ் இல்லைல்ல? இல்லண்ணா கண்டிப்பா இல்லண்ணா. அகில் ஹுசேன் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவராலுமே பேட்டிங் ஆட முடியும். அகில் ஹுசேனாலுமே பேட்டிங் ஆட முடியும். சோ அகில் ஹுசேனுக்கு பதிலா மேட்ச் ஷாட் ஆடுறதும் ஒண்ணுதான், ஷாட்டுக்கு பதிலா அகில் ஹுசேன் ஆடுறதும் தான். சோ அகில் ஹுசேன் தான் ஆடுவாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கரெக்ட் தான், நல்ல வின்னிங் ஆமா. சைடு போயிட்டு இருக்கு. சோ அதையும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. அதேதான், அந்த வின்னிங் காம்பினேஷன் இருக்கும்போது மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அனவசியமா. ஸோ அதான் சிஎஸ்கே. அண்ட் அப்படியே நம்ம எஸ்ஆர்ஹெச் பக்கம் வருவோம்னா, எஸ்ஆர்ஹெச் அந்த பேட்டிங் நம்ம சொல்றோம் ரமலாம். பட் என்ன எப்படியாவது ரொம்ப மொக்கையா இருந்தா கூட 200 அடிச்சிடறாங்க ரமணா. அவங்க எப்படியாவது எல்லா மேட்சும் நான் பார்த்துட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு மேட்ச் அபிஷேக் அடிக்கிறாரு, இவரு இஷான் கிஷான் கன்சிஸ்டன்டா அடிக்கிறாரு, கிளாசன் வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் பேட்சியா ஆடினா கூட வந்து அடிச்சிடறாரு ஒரு 40-15. ஸோ அவங்க பேட்டிங் எப்படி பாக்குறாரு ரமணா? அதான் இது ஒரு கடப்பார லைனப் தான் இது. அடிச்சாங்கன்னா அடிச்சிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா ஃபுல்லா அவுட் ஆயிருவாங்க 100 150க்குள்ளவே. சோ இது வரைக்கும் நம்ம சிஎஸ்கே கூட விளையாடின வரைக்கும் நம்மள சூப்பரா கண்டெயின் பண்ணிருக்கோம் அவங்க பேட்டிங் லைனப்ப. அவர் ஓவரா அடிக்க விட்டது இல்ல. சோ அதே மாதிரிதான் இந்த வாட்டி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேபி இந்த வாட்டி அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் வந்து ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நம்ம தெரியல, அது பார்ப்போம். ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்ட் வேற. நமக்கு தெரியும் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல எப்படி விளையாடுவாங்கன்ட்டு. அண்ட் கிளாசனும் ஃபார்முக்கு வந்துட்டாரு. அண்ட் அனிகேத் வர்மா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி போன மேட்ச் ஒரு நல்ல ஒரு பேங்கரா அடிச்சாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவர் இருக்காரு, அஹ், இஷான் கிஷன். அதான் இஷான் கிஷன் இஷான் கிஷான் நம்பர் 3 கரெக்ட். நம்பர் 3 அவரை தான் மிஸ் பண்ணிட்டேன். அவருமே நல்லா ஆட்டிருக்காரு. ஸோ நல்ல ஒரு லைன் அப் தான். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நல்ல லைன் அப். பவுலிங்ல இப்ப 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்ட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்ட்டு ஸோ அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மேபி நெக்ஸ்ட் மேட்ச் அடி வாங்கலாம். ஸோ எனக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டிங் லைன் அப் தானே இதை பொறுத்த வரைக்கும். எஸ் ரமணா, அதேதான். ஏன்னா எனக்கு என்ன பயம்னா அவங்க எப்படியாவது எல்லா மேட்ச்லயுமே கொஞ்சம் சொதப்பினாலும் 200 அடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மேட்ச் அது பண்ணக்கூடாது, அந்த தப்பு சிஎஸ்கே. அவங்கள ஒரு 200 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா டெஃபினட்டா சான்ஸ் இருக்கு சேசிங்ல, சப்போஸ் சேசிங் வந்தாங்கன்னா. ஏன்னா 200 220க்கு மேலாம் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, ஒரு வேலை எஸ்ஆர்ஹெச் வந்து அது ரொம்ப அப்புறம் கஷ்டமா போனாலும் வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அந்த பசங்க பவர் பிளேல வந்து திரும்ப ஏதாச்சும் பண்ணி விக்கெட் ஏர்லி விக்கெட் போச்சுன்னா இன்னும் கஷ்டமாயிடும். அப்படிங்கிறப்போ எப்படியாவது 200 இந்த டீமை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா நம்ம பவுலிங் இப்ப எல்லாமே ரிதம்ல வர மாதிரி இருக்கு. ஸோ நூறுலாம் வந்து நல்லா ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அது பண்ணிட்டாங்கன்னா ஷுவரா அங்கேயே வந்து ஒரு 70% வின் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே. அதான் பண்ண பார்க்கணும் வராமனா. அண்ட் அப்படியே எஸ்ஆர்ஹெச் பவுலிங் வரலாம்னா, அதுதான் அந்த சீனியர் பிளேயர்ஸ்ன்னு எல்லாம் இருந்தவங்க எல்லாரையும் வந்து கழிச்சிருங்க, இதை எல்லாத்தையும் அழிச்சிருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஜெயதேவ் உனட்கட்டு, ஹர்ஷல் பட்டேல் எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. அந்த ஃப்ரெஷ் யங்ஸ்டர்ஸ் இறக்கியிருக்காங்க. சிவாங் குமார் ஸ்பின்னரு, அவரும் வந்து யங்ஸ்டர் தான். எல்லாருமே ஒரு 4 யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரே அவங்க டீம்ல யார் இருக்கா? கமின்ஸும் இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்
அஹ் இப்போதைக்கு யார் இருக்கா உங்க டீம்ல? யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. கிஷன் அவங்கள வச்சு மல்லிகாவும் வந்து அவரு அவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்னு நினைக்கிறேன். எல்லாம் யங்ஸ்டர்ஸ், அவரே ஒரு யங்ஸ்டர் தான் இன்னும் சொல்ல போனா. So, அந்த மாதிரி இருக்கலாம்ல அவங்க பவுலிங்க. இந்த ஒரு பவுலிங் அகைன்ஸ்டா நம்ம சிஎஸ்கே எவ்வளவு அடிச்சா டிஃபெண்ட் பண்ண ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 200 to 10 அந்த மாதிரி அடிச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம் ஆக்சுவலி. 200 to 10 அடிச்சாங்கன்னா டிஃபெண்ட் பண்ண முடியும், நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியும், அடிச்சு நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எஸ் கரெக்ட். அதுதான் எனக்கும் அது நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அடிக்க முடியும். ஹைதராபாத்ல தான் நடக்குது. அது இன்னும் வந்து பிளாட்டா தான் இருக்கும். ஸோ சஞ்சுக்கு எல்லாருக்குமே வந்து நல்லா வாகா வரும் பேட்டுக்கு. அவங்களுக்கும் அப்படிதான் வரும். பட் அதான் பேட்டில் ஆஃப் இதுதான் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸோடைய கேம் தான் நாளைக்கு. ஸோ யார் எந்த டீம் வந்து எவ்வளவு சிக்ஸ் அடிக்க போறாங்கன்னு தெரியல. அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் ரமணா. ஸோ அதுதான் ஓவராலா எனக்கு ஃபேவரட்ஸ் வந்து நாளைக்கு. நான் சிஎஸ்கேவே போறேன் ரமணா. 60-40 நான் சிஎஸ்கே போறேன். அவங்களுக்கும் ரொம்ப எட்ஜ் கொடுக்க முடியாது. அவங்களும் ஓரளவுக்கு நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு வராங்க. அது என்னன்னா நீ சொன்ன மாதிரி அந்த புது பசங்களுக்கு வந்து பவுலிங் திரும்ப இந்த மேட்சும் நல்லா வந்துருச்சுன்னா சொல்ல முடியாது. ஒருவேளை இல்ல இந்த மேட்ச் கொஞ்சம் அடி வாங்கிட்டாங்கன்னா சிஎஸ்கேக்கு எட்ஜ் இருக்கிறோம்னா நீ என்ன நினைக்கிற? நான் கண்டிப்பா சிஎஸ்கே தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா கலீல் அஹ்மத் இல்ல. சோ அவர் இருந்ததுனா கன்ஃபார்மா நான் சிஎஸ்கே வின் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனா அவருக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. பாப்போம். நானுமே 60-40 தான் அந்த மாதிரி ரேஞ்சு தான் கொடுக்குறேன். ஓகே ஓகே ரமணா. அதுதான். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது. தேங்க்ஸ் ஃபார் உங்களோட ஜாயினிங். ஸ்டார் பிளேயர் யாருன்னு நினைக்கிறீங்கன்னா? அது மாதிரி ஸ்டார் பிளேயர் நாளைக்கு நான் சிஎஸ்கேல இருந்து ஒருத்தர் சொல்லணும்னா நாளைக்கு எனக்கு வந்து நான் டெவால் பிரேவிஸ் போறேன். பிரேவிஸ் வந்து திரும்ப அந்த டச்சுக்கு வந்துட்ட மாதிரி இருக்கு. நாளைக்கெல்லாம் வந்து ஐடியல் கிரவுண்ட் அவருக்கு வந்து இறங்கினா ஒரு குவிக் ஃபைவர் 300 250 300 செகண்ட்ல கூட ஆட வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரேவிஸ் எனக்கு சிஎஸ்கேல அண்ட் எஸ்ஆர்ஹெச்ல வந்து இஷான் கிஷான்கே போறேன். ஏன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. மாட்டுச்சுன்னா அவரும் வந்து கைடி கொடுக்குற பிளேயர் தான். ஸோ ரெண்டு பேருமே அங்க கடப்பார பேட்ஸ்மேன் தான். இந்த பக்கம் பிரேவிஸ், அந்த பக்கம் இஷான் கிஷன் எனக்கு. நீ சொல்றமா? நான் வந்து நம்ம சைடுல இருந்து சஞ்சு சாம்சனுக்கு போறேன்னா, அண்ட் இவரு எஸ்ஆர்ஹெச்ல இருந்து நான் ஹென்ரிக் கிளாசன் அவருக்கு வேற போறேன் நான். நல்ல பிளேயர் தான் எல்லாரும். அதாவது நாளைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அடிக்க போறாங்க. அதான். எல்லாரும் அடிச்சு ஒரு 200 to 230 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்றோம்னா. எஸ் நாளைக்கு ரிவியூல வந்து மீட் பண்ணலாம் ரமணா. தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் ஜாயின். தேங்க்யூ.